உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெருசாக ஒரு ராயல் என்ஃபீல்ட் லவர் கிடையாதுங்க. அப்போ இதுக்கிட்ட ராயல் என்ஃபீல்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். வெல், என்கிட்ட நிறைய வண்டி இருந்து, பட் எனக்கு ஒரு 650 கேட்டகரியில் போனோம். பட்ஜெட்டும் பெருசில்லை. அந்த டைமில் வந்த புதுசில் வந்து ஒரு 3.5 ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 650 இன்ஜின், அதுவும் ட்வின் சிலிண்டர்னா ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டர் 650 தான். அதனால தான் இந்த வண்டிக்கு போனேன். பட் இந்த அளவுக்கு 865 இந்த மாதிரி ஒரு செட்டப் பில்ட் பண்ணுறதுக்கு ரீசன் எங்கள் அப்பா தான். ஆக்சுவலாக அவரோட மெமரிஸில் தான் இந்த வண்டியை பில்ட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ரீசன் அது லாஸ்ட் இயர் எங்கள் அப்பா தவறிட்டாங்க. அவர் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்ட் லவர். அவர் 1958 இங்கிலாந்து இன்ஜின் புல்லட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் 7th படிக்கும்போது, அந்த 7th 8th படிக்கும்போது அந்த வண்டி மாற்றி பல்சர் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவர் காலேஜ் டேஸும் அந்த டைம்லேயும் வந்துட்டு அந்த வண்டி கொடுத்த ரீசன் என்ன, கியர் பாக்ஸ் இஷ்யூ. ஆக்சுவலாக ஐ எம் ஃப்ரம் நாகர்கோவில் கன்னியாகுமரி. அது ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள போதுமான டெக்னீஷியன்ஸ் இல்லை. அதனால தான் அந்த வண்டி கொடுத்தாங்க. அவருக்கு இருந்தாலும் ஒரு ராயல் என்ஃபீல்ட் லவரில் அந்த லவ் அப்படியே இருந்துச்சு. ஸோ நான் நிஞ்சா 250 வச்சுருந்தேன், டாமினார் 400 வச்சுருந்தேன், எக்ஸ்பல்ஸ் வச்சுருந்தேன், பல்சர் 220 வச்சுருந்தேன், நிறைய பைக்ஸ் வச்சுருந்தேன், கரிஷ்மாலாம் வச்சுருந்தேன். அந்த வண்டியில் பிள்ளைனா வரும்போதெல்லாம் அவர்லாம் சந்தோஷப்படல. இந்த ராயல் என்ஃபீல்ட் இந்த இன்டர்செப்டர் நான் வாங்கினேன். அப்போ ராயல் என்ஃபீல்டு வாங்கிட்டியா? ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுக்கும் அப்போது அந்த டைமில் ராயல் என்ஃபீல்டு ரொம்பலாம் ஸ்பீட் போகாது, ஆனால் பையன் சேஃபாக வருவான் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்கும். என் வண்டியில் பின்னாடி ஏறிட்டு ஒரு வார்த்தை சொன்னது ஒருத்தங்க, ராயல் என்ஃபீல்ட்னா ராயல் என்ஃபீல்டு தான்டா அப்படின்னு. ராயல் என்ஃபீல்டு லவர்ஸ் இல்லாதவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. உங்களை மாதிரி தான் நானும் ரியாக்ட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ஒரு அட்ரினல் ஜங்கி. ஸோ எனக்கு வந்து ஸ்பீடாக போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அட்ரினல் ரஷ் கொடுக்குற வெஹிக்கிள்ஸ் தான் பிடிக்கும். அந்த இடத்துல எனக்கு இந்த வண்டி பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அவர் அப்படி சொல்லும்போது இப்படி பார்த்தேன், உங்கள் வாய் உங்கள் உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். பட் அவர் கடைசியாக ட்ராவல் பண்ண வண்டி இதுதான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கனெக்டாக இருந்து சரிங்களா. ஏன்னா அவர் சொல்லிட்டு இருந்தார், நீ வச்சுருந்த வண்டியிலலாம் எனக்கு ஓட்டி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இல்லைடா, இந்த வண்டி தான் எனக்கு ஓட்டி பார்க்கணுன்னு ஆசை. பட் என்ன செய்யுது, நான் இந்த சிக்காயிட்டேன் அப்படின்ட்டாரு. அவருக்கு என்னென்னா ஒரு மைல் ஸ்ட்ரோக் வந்து பாடி கம்ப்ளீட்டாக வீக் ஆயிடுச்சு. ஸோ ப்ளஸ் கேட்ராக் அந்த இஷ்யூலாம் வந்து கேட்ராக் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவர் பைக்கெல்லாம் விற்று ஃபுல்லாக கார் தான் ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ அந்த இடத்துல ரொம்ப நாள் கழிச்சு இது பார்க்கும்போது கான்ஃபிடென்ட் இல்லை, பட் ஓட்டி பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு. ஆகலை. இந்த வீடியோ நான் எமோஷனலாக கொண்டு போக விரும்பலை, ஒரு ஃபன்னாக ஒரு இதுவாக தான் கொண்டு போனேன். ஏன்னா நான் ஒரு ஃபன்னான ஒரு பர்சன் தான். ஸோ அந்த இடத்துல எங்கள் அப்பா வந்துட்டு ஆசைப்பட்ட ஒரு விருப்பப்பட்ட, நான் வச்சுருந்த வண்டியில் ஒரு ரொம்ப லவ் பண்ண ஒரு வண்டினா இதுதான், அவருக்கு பிடிச்ச ஒரு வண்டி. ஸோ அதனால தான் இந்த வண்டி நிறைய பேர் சப்போர்ட்டால், என்கிட்ட இருந்த கொஞ்சம் சேவிங்ஸால் இந்த வண்டி இவ்வளோ பெருசாக கொண்டு வர முடிஞ்சிச்சு. ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் மூலமாக. ஸோ இதுதான் ரீசன் இந்த வண்டி இவ்வளோ தூரம் பில்ட் பண்ணது. இல்லை இது வந்து ராயல் என்ஃபீல்டு பே பண்ணியோ இல்லையோ, இல்லை மற்ற பிராண்ட்ஸ் இல்லைங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இட்ஸ் அ பீஸ் ஆஃப் ஆர்ட், அ மெமரிஸ் அண்ட் எமோஷன். ஸோ எனக்கு பர்சனலாக இது ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆன ஒரு வண்டி. ஸோ அதனால தான் இந்த வண்டி இவ்வளோ தூரம் வந்துச்சு. உங்களோட சப்போர்ட் மூலமாக, நிறைய பேரோட சப்போர்ட் மூலமாக, அண்ட் பில்டர்ஸ், இந்த கார்பன் ஃபைபர் இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் இந்த வண்டி ஒரு யூனிக் பீஸாக வந்துச்சு. ஏன்னா எனக்கு எப்பவுமே எல்லாருக்குமே அவங்கவுங்க வெஹிக்கிள் அவங்களோட ப்ராடக்டை யூனிக்காக வைக்கணும்னு பிடிக்கும். எனக்கும் நானும் அந்த ஒரு வகையில் சேர்ந்த ஒரு கேரக்டர் தான். பட் ஸ்டில் அப்பா ரொம்ப விரும்பப்பட்டதுனால இன்னும் யூனிக்காக வைக்கணும்னு நினச்சது இந்த வண்டியை நான் ரொம்ப யூனிக்காக வச்சுருக்கிறேன். என் அம்மாக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சோஷியல் மீடியா பர்சன்லாம் கிடையாது. அதனால அவங்களுக்கு இது சோஷியல் மீடியாவில் எப்படி இதாகுது அப்படின்லாம் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு வண்டி அவ்வளோதான். பட் இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேங்கிறது அவங்களுக்கு சொன்னேன். பட் எங்கள் அப்பாவுக்கு இருந்ததுனால அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இப்போ மேலே இருந்து அவர் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரு. இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதான். Until then, this is your Dosti. See you in another video. அதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்டிக்கர் நான் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, The Spirit of the Past Interceptor Trains.